நாம் தமிழர் கட்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய இஸ்லாமிய கிறித்துவர்கள் ஏன்? இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். தமிழ் தலைவன் நேயர்களுக்கு வணக்கம். செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியை தொடர்ச்சியாக கவனித்துக் கொண்டிருக்கும் பிற கட்சிகளால் கூறப்படுகின்ற சிறுபான்மையினர், நாம் தமிழர் கட்சியினால் கூறப்படுகின்ற தமிழ் பேரினத்தின் ஒரு அங்கம் பெரும்பான்மையினர் என்று அழைக்கப்படுகின்ற இஸ்லாமிய கிறித்துவர்கள், தமிழ் இஸ்லாமிய கிறித்துவர்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை இதற்கு முன்பு விமர்சித்தும் அதை பின்தொடராமலும் இருந்து வந்தார்கள். ஆனால் கடந்த சில நாட்களாகவும் கடந்த சில மாதங்களாகவும் செந்தமிழன் சீமான் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த நாம் தமிழரும் எப்படி பாசிச சக்திகளை எதிர்க்கின்றது, மேலும் திராவிடத்தினால் எவ்வளவு தீங்குகளை இந்த இஸ்லாமிய கிறித்துவர்கள் சந்தித்து வருகின்றார்கள் போன்ற அடிப்படை பிரச்சனைகளை தெளிவுபடுத்தி வருகின்றார்கள். மேலும் அவர்களை எதிர்த்து களத்திலும் நிற்கின்றார்கள். எனவேதான் இஸ்லாமிய கிறித்துவர்கள் தற்பொழுது மிகவும் விரும்பக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறி வருகின்றது. எவ்வளவுதான் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி இஸ்லாமிய கிறித்துவர்களுக்கான நன்மையான செயல்களை செய்திருந்தாலும் அதை மடைமாற்றி அவர்கள் மீது, அதாவது செந்தமிழன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் பல களங்கங்களை ஏற்படுத்துவார்கள் இதற்கு முன்பு எதிர்த்தரப்பினர். ஆனால் எந்த விதமான களங்கங்களும் ஏற்படுத்த முடியாத அளவிற்கு தற்பொழுது மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி இஸ்லாமிய கிறித்துவ இளைஞர்கள் அதிக அளவில் வந்து சேரக்கூடிய இடமாக மாறி நிற்கின்றது. எனவே இஸ்லாமிய கிறித்துவர்களுடைய வாக்கு தற்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமாக நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. மேலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி முதலில் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களும் கிறித்துவர்களும் சிறுபான்மையினர் இல்லை, அவர்கள் தமிழ் தேசியத்தின் அங்கம், தமிழ் பேசுகின்ற பெரும்பான்மையின மக்கள் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் உரைத்து மக்கள் மன்றத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. அதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறித்துவ சொந்தங்கள் மிகவும் தெளிவுற்று, ஆம், நாமெல்லாம் தமிழர்கள் தானே, நம் மொழி தமிழ் மொழிதானே, நாம் சிறந்தது என்னவென்றால் நாம் தமிழர் கட்சியின் பின்பு நிற்க வேண்டும், அவர்களுக்காக உழைக்க வேண்டும், மேலும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும், அப்பொழுதுதான் மிகச் சரியானதாக இருக்கும் என்ற சிந்தனையை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைய தமிழ்நாட்டின் சூழ்நிலையும் நாளைய தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற கருத்தியலும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மத மக்களையும் தற்பொழுது ஏற்க துவங்க வைத்துள்ளது நாம் தமிழர் கட்சி. ஏனென்றால் அந்த அளவிற்கு எதிர்காலத்தை நோக்கிய திட்டங்களை நாம் தமிழர் கட்சி வகுத்து வைத்துள்ளது. நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியாகவும் வெற்றி வாய்ப்பை சுவைக்கக்கூடிய கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சி தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகின்றது. மேலும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி இஸ்லாமிய கிறித்துவர்கள், பொதுவாக இளைஞர்கள், மேலும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிகமாக பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதிலும் குறிப்பாக அனைத்து தரப்பு இளைஞர்களும் நாம் தமிழர் கட்சியை மிகவும் விரும்பி அனைத்து செயல்களையும் செய்கின்றார்கள், மேலும் கொள்கைகளை ஏற்கின்றார்கள். எங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி இல்லை என்ற நிலைப்பாடு இருந்ததோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது என்று புலிக்கொடியை அவர்கள் பறக்க விட்ட வண்ணம் தற்பொழுது இருந்து வருகின்றார்கள். நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி என்பது வீழும் கட்சி அல்ல, தமிழர்களுடைய எழுச்சிமிக்க கட்சியாக தற்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது. எனவே அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கின்றார்கள், கொடுத்து வருகின்றார்கள். மேலும் சட்டமன்ற தேர்தலிலும் அதிகமாக கொடுப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். தமிழ் தலைவன் வலையொலியை தொடர்ச்சியாக நீங்கள் பின்பற்றுங்கள், மேலும் சப்ஸ்கிரைபை அதிகப்படுத்தி தாருங்கள், உங்களுடைய கமெண்ட்களை பதிவு செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.